நான் காலேஜ் முடிச்சிட்டு வீட்டில் சும்மா இருந்த சமயம் அது. எனக்கு நண்பர்கள் அவ்வளவா கிடையாது. அதனால எப்பவும் வீட்டில் தான் இருப்பேன். வீட்டிலே ஆள் இல்லாத நேரங்களில் ஃபேஷன் ஷோ, டிவி பார்த்து கொண்டே நேரம் கழிப்பேன். எங்க வீட்டு மொட்டை மாடியில் சின்னதா ஒரு ஓலை வீடு கட்டி அதை வாடகைக்கு விட்டிருந்தோம். அந்த வீட்டுக்கு வந்தவங்க தான் மகேஸ்வரி. அவள் கணவனை இழந்து விட்டாள். ஒரே பையன் இருந்தான். அவனும் கல்யாணமாகி தனியாக சென்று விட்டான். அவள் மட்டும் தனியாக இருப்பதற்கு தான் வாடகைக்கு வந்தாள். ஆரம்பத்தில் அவளை பெரியதாக கவனிக்கவில்லை. மகேஸ்வரி ஒரு வீட்டில் சமையல்காரியாக வேலை பார்த்து வந்தாள். காலை 6 மணிக்கு வேலைக்கு போய் 10 மணிக்கெல்லாம் திரும்பி வந்து விடுவாள். மாலை 6 மணிக்கு மீண்டும் வேலைக்கு போனால் இரவு 8 மணிக்கு திரும்புவாள். மீதி நேரம் வீட்டிலேயே இருப்பாள். வீட்டில் இருக்கும்போது என் அம்மாவுடன் ஊர்க்கதைகள் பேசி பொழுது போக்குவாள். ஒரு நாள் மதியம் துணி காயப்போட மொட்டை மாடிக்கு போனேன். எதிரே அவள் வீட்டை பார்த்தேன். மகேஸ்வரி தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் எனக்குள் ஒருவித உணர்வு ஏற்பட்டது. அவள் எங்கள் வீட்டுக்கு வந்து அம்மாவுடன் பேசும்போது என் ரூமில் இருந்தேன். ஜன்னல் வழியாக அவளை கவனிக்கத் தொடங்கினேன். அவள் பேசிக்கொண்டே அமரும்போது சில சமயங்களில் காற்றால் அவளுடை நகர்ந்து போகும். அதை அவள் கண்டுகொள்ளாதது போல நடந்து கொள்வாள். நான் ரூமுக்குள் கதவை அடைத்து ஜன்னல் வழியாக அவளை ரசித்து பார்த்து கொண்டு நேரம் கழிக்கத் தொடங்கினேன். எங்கள் வீட்டு பின்புறம் ஒரு சிறிய குளியலறை இருந்தது. அதற்கு கதவு இல்லாததால் துணியை மறையாக போட்டுக்கொண்டு குளிக்க வேண்டிய நிலை. மகேஸ்வரி அதை பயன்படுத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு குப்பை கொட்டப் போனேன். அப்போது அந்த இடத்திலிருந்து நீர்ச்சத்தம் கேட்டது. மெதுவாக சென்று பார்த்தேன். மகேஸ்வரி குளித்து கொண்டிருந்தாள். நிலா வெளிச்சத்தில் அவளை பார்த்தவுடன் என்னுள் ஒருவிதமான அதிர்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகு அவள் என்னிடம் பேசுவதில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆரம்பத்தில் அதிகம் பேசாத அவள் அடிக்கடி என்னிடம் உரையாட ஆரம்பித்தாள். சில சமயங்களில் என்னை கவனித்து மெதுவாக சில அறிகுறிகளை காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் மாடிக்கு துணி காயப் போவதற்காக மேலே போகும்போது அவள் வீட்டிலிருந்து அழைத்தாள். ஆதி, துணி காய வைக்குறியாப்பா? ஆமாங்க என்றேன். சரி, கொஞ்சம் உள்ள வரியா? ஒரு வேலை இருக்கு. வீட்டுக்குள் சென்றேன். அவள் துணியை தைக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். துணி கிழிஞ்சிருக்கு, கொஞ்சம் பிடிச்சுக்குறியா என்று கேட்டாள். உடனே அவள் அருகில் அமர்ந்து துணியை பிடித்தேன். அவள் என்னை பார்த்து ஒரு விசித்திரமான பார்வை செலுத்தினாள். என்னடா, ஏதோ நேராக நிற்கிறதே என்று கேட்டாள். நான் திடுக்கிட்டேன். ஒண்ணுமில்லை என்றேன். சும்மா நடிக்காதடா என்று சொல்லிக்கொண்டே அவள் கையில் பிடித்து ரசிக்கத் தொடங்கினாள். அப்போது அவள் என்னிடம் மனம் திறந்தாள். நான் வாழ்க்கையில் பல நாட்களை தனிமையில் கழித்தேன். ஆனாலும் சில உணர்வுகளை தணிக்க முடியவில்லை. நீ எட்டி பார்த்த நாளிலிருந்து என் மனதில் ஒருவிதமான மாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே என்னை பற்றி கொண்டாள். அதன் பிறகு அவள் தினமும் எனக்கு அறிகுறிகளை காட்டத் தொடங்கினாள். அவளை ரசிப்பது எனக்கும் ஒரு இனிய அனுபவமாகிவிட்டது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி பெற வேண்டும் என்றும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதற்கான முயற்சியை எடுக்கிறதில தான் சோம்பேறித்தனமாக அமர்ந்திருக்கிறோம். எப்பவுமே நாம் அப்டேட்டாக இருக்க வேண்டும். புதுமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். புதுமைகள்தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எந்த இடத்திலும் பல விஷயங்கள் தெரிந்தவர்கள்தான் அங்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் தற்போது சூழ்நிலையில் இருக்கும் அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள், செயல்பாடுகள் குறித்து பலருக்கும் தெரிவதில்லை. அதை நாம் கற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டவே கூடாது. தேவையில்லாமல் நம்முடைய பொன்னான நேரத்தை தூங்கி கழிப்பதிலும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது சில தேவையற்ற பொழுதுபோக்கிலும் நம்முடைய நேரத்தை செலவழித்துவிட்டு தேவையான விஷயத்தை எனக்கு தெரியாதென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதை மாற்றிக்கொள்வதற்கு தான் உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் சாதித்தவர்களோடு இருக்க வேண்டும். நல்ல புத்தகங்களையும் சாதித்தவர்களின் ஆரம்பகால கஷ்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் எத்தனை துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு வரும் துயரங்கள் எல்லாம் சிறு துரும்பு என்று நமக்கு தெரியும்.